ஒரு குஷ்டரோக கூட்டம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாநிலம் 2ஆக பிரியும் போது அங்கே இருந்தது. அந்த குஷ்டரோக கூட்டத்துக்கு ஒரு ஊழியக்காரர் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குஷ்டரோக கூட்டத்தில் ஆம்பிள்ளை எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே, திருமணம் ஆன உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குஷ்டரோகத்தினால அவங்க செத்து போயிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க. அப்போ ஒரு சகோதரி தன்னுடைய மகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் ஒப்பு கொடுத்து இந்த கூட்டத்துக்காக பணிவிடை செய்யும்படியாய் நர்சிங் படிக்க வைப்ப ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டான். அவருடைய புருஷன் சின்ன பிராயத்தில் மரித்து போனான். அந்த சகோதரிக்கு எத்தனையோ, அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் எவ்வளவோ பாவம் செய்வதற்கு எத்தனையோ டார்ச்சர் கொடுத்த பிறகு அவள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாள், பரிசுத்தமாய் ஜெபிக்க தொடங்கினாள். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தாள். 10th முடித்த உடனே மக எக்ஸாம் எழுதியிருக்கா. ரொம்ப கவனமாக கவனிங்க வாலிப தம்பிமார்கள், சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போறேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் வியாதிகளை மாற்றுகிற நேரம், பிசாசுகளை துரத்துகிற நேரம், அற்புதம் இங்க நடக்க போகிறது. அல்லேலூயா. மரித்து உயிர்த்த இயேசு உயிருள்ளவர் வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே 10th எக்ஸாம் அவ எழுதிட்டா. அப்ப அந்த பாஸ்டர் சொல்றாரு, நம்ம இப்போ மழை பெஞ்சா நமக்கு கூடாரம் இல்லை, வெயில் அடித்தாலும் நமக்கு கூடாரம் இல்லை, நம்ம ஒரு சர்ச்சு கட்டுவோம். அல்லேலூயா. நம்ம ஒரு சபை கட்டணும். அப்ப யாரெல்லாம் சபை கட்ட பணம் கொடுப்பீங்களோ கை வைத்துங்க அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே யாருமே கை உயர்த்தல. இவளுடைய படிப்பிற்காக ஒரு 1.25 லட்சம் ரூபா போல அந்த தாயார் ஆங்கும் இங்கும் வேலை பார்த்து, இந்த குஷ்டரோகம் பிடித்த தாயார் அவர்கள் வங்கியில் போட்டு வைத்திருந்தார்கள். அவங்க பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, மகளே, நீ இந்த சபை கட்டுவதற்காக உன் பிள்ளையினுடைய படிப்பிற்காக வைத்திருக்கிற அந்த பணத்தை நீ கொடுன்னு சொன்ன உடனே அவள் அப்படியே கை வைத்தினா. அல்லேலூயா. அவள் கை வைத்திட்டு சொன்ன, ஐயா, நான் 1,25,000 ரூபாய் இந்த சபை கட்டுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு முழு மனதா சொல்லி மறுநாள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டா. அப்ப இந்த பாஸ்டர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தவர், இவருக்கு மனசுல தோணுது, ஒரு குஷ்டரோகம் பிடித்தவள், மனுஷர்களால் ஒதுக்கினவள், தன் மகளையும் பாராமல் ஆண்டவருக்காய் கொடுக்கிறாள்.